நம்பிக்கை பெற்றார்னா நீ கட்சியில வந்து பொறுப்பை கொடு, உன் கட்சியில துணை பொதுச் பொறுப்பை கொடு, இல்ல விஜயோட தலைவர் பொறுப்பை தரட்டும், ஒரு பிரச்சனையும் இல்ல. உன் கட்சியில பொறுப்பை கொடு, உன் சொத்து பத்தி எழுதி கொடு, இக்கட்டான சூழல்ல உதவி பண்ணாருன்னு இல்ல படையில் பங்களா கூட எழுதி கொடுத்துருப்போம். அதை விட்டு ஆட்சி பொறுப்பு கொடுக்க அதிகாரம் இருக்கு. தமிழ்நாட்டு மக்களோட பிரச்சனைகளை பேசணும். மேகதாது அணை கட்டக்கூடாதுங்கிறது தமிழ்நாட்டு மக்களோட ஒருமித்த கருத்து நிலைப்பாடு. அது கொடுத்து வெங்கட்டாரோட கருத்து என்ன? அவர் டிகே சிவகுமாருக்கு நெருக்கமான ஆளுங்கிறாங்க. அவர் யாருக்கு அனுப்பாரு? தமிழ் மொழியே பேச தெரியாதுன்னா, தமிழ் மொழியை பேச தெரியாதுன்னா நீ தமிழ்நாட்டு மக்களோட பூகோளம், தமிழ்நாட்டு மக்களோட வாழ்வாதாரம், உரிமைகள், சிக்கல்கள் எப்படி உணர்ந்து பேசுவேன்? ஆனா முடிவெடுக்கிற அதிகாரம் முதல்வர் அவர்கள். முடிவெடுக்கிற அதிகாரத்தை என்ன பண்ணலாமா? யாராலும் நடத்தலாமா? உட்கட்சி பிரச்சனை சொல்லி எப்படி கட்சி ஆகும்? நீ கட்சியில கொண்டாந்து எதுக்கு நிர்மல்குமார போட்ட? நிர்மல்குமாருக்கு ஒரு யாரும் தெரியாது அப்படின்னு நான் கேட்கல. கட்சி பொறுப்புல யாருன்னா அமர்த்திக்கங்க, அது பிரச்சனை கிடையாது. இது கட்சி பொறுப்பு இல்ல, இது வந்து அரசு பொறுப்பு, அரச பதவி. அரச பதவினா மக்கள் வரி பணத்தை சம்பளம் வாங்குற பொறுப்பு. அந்த பொறுப்புல தனிப்பட்ட முறையில உதவி பண்ணதுக்கெல்லாம், நன்றி கடன் காட்டுறதுக்கு கொண்டு போறதெல்லாம் அதிகார முறை முறையீடு, அயோக்கியத்தனம். அதை திரும்ப வந்து முட்டு கொடுத்து உத்துவத்தான் செய்வார். இன்னைக்கு போராட்டம் அப்படி அதனால தான் பேசுவார்.